ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடியோ டூர் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டூடியோவில் வந்துட்டு அங்கங்கே செதறி கிடக்கிற மீன் தொட்டி இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே ஒரு மீன் தொட்டி, அங்கே ஒரு மீன் தொட்டி, அதே மாதிரி கேஜே எம்டியாக தான் கிடக்கும். இருந்தாலும் நம்ம பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் இந்த வட்டம் எல்லா பேர்ட்ஸும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு மீன் தொட்டி செட்டப் ஒன்று போட்டிருந்தோம், நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பு. எல்லோரும் சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லி போட்டேன். பட் அதில் மீன் இருக்கான்னு கேட்டால் இருக்கானுங்க, அப்பப்போ இருக்கானுங்க. என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ்லாம் பூந்துருச்சு, அநியாயத்துக்கு மோசமாக இருக்குது. தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதெல்லாம் க்ளீன் பண்ணாமலே உட்காந்துருக்கேன். ஒரு 2 நாளாக உடம்பு சரியில்லை. நான் என்ன பண்ணேன், இப்போ இங்கே இருக்கிற எல்லா கேஜிலையும் பேர்ட்ஸ் வச்சுருந்தேன் ஃபுல்லாகவேன்னு. இது நம்ம புறா ரூம் ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ எல்லாத்தையும் மாற்றி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. நான் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே வந்து நம்ம பிளாட்டி வந்து ப்ரீடிங் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கோல்டு கப்பி, இது நம்ம கல்ச்சரு. அந்த குட்டி தொட்டிலையும் கல்ச்சர் பண்ணி வச்சுருந்தோம். இந்த தொட்டியை தான் நான் காலி பண்ணது, ஏன்னா கல்ச்சர் ஃபுல்லாக அடி வாங்கிருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். இது ஃபுல்லாக நம்ம வந்து கொய்கார்ப்பு சும்மா இப்போதைக்கு போட்டு வச்சுருக்கேன். வாங்கி நம்மள்கிட்ட தொட்டி செட்டப் போட சொன்னீங்க, போட்டு வச்சாச்சு. அதனால் இன்னொன்று செட்டப்பு, இது நம்ம வந்து மாலி செட்டப். மாலி ஃபுல்லாக ஓடி போயிட்டானுங்க நம்மளை பார்த்தோன்னே. அது ஃபுல்லாக மாலி. அது அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாலி பேரண்ட் லைனு. பேரண்ட் லைனில் இங்கேருந்தே காமிக்கிறேன், ஏன்னா உள்ளே ஓடி போயிடுறானுங்க. இது மாலி. அதுக்கப்புறம் நம்ம இப்போ பேர்ட்ஸ் ரூம் போகலாம். இந்த கேஜி எம்டி. இந்த கேஜியில் நம்ம ஆள் எப்பயும் போல் லாவும் டொனால்டும் இருக்கானுங்க. இதில் வந்து ப்ரீடிங் செக்ஷன் இப்போ போட்டாச்சு. ஆனால் பட் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, என்னன்னு தெரியல, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த 2 கேஜி வெட்டியாக தான் கிடக்கு. இதில் எலி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணேன், மேலே மட்டும் நம்ம இப்போ வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த செட்டு இதுதான், ப்ளூ செட்டு. ப்ளூ இப்போ வந்து எக்கு லே பண்ணியிருக்கு, ஆனால் அது முட்டை வந்து பொரிக்கலை. நம்ம மஞ்சள் செட்டு வந்து எக் லே பண்ணி சிக்கு ஒரே ஒரு சிக்கு தான் பொரிஞ்சிருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், சவுண்டு கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் இவன் பாட்டு உட்காந்துருக்கான். அடுத்து நம்ம பிளாட்டி வந்து மேலே ஃபுல்லாக இதில் பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டோம். இதில் மேல் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. அடுத்த ஒரு கேஜி செட்டப் காட்டுறேன். எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நம்ம இடக்கடையில் எடுத்தது தான். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இடக்கடையில் எடுத்தது தான். இது ஃபுல்லாக மெயின். இந்த 3 பார்ட்டிஷன் கேஜி இடக்கடையில் எடுத்து நம்ம நீட்டாக இது ஓர்ஸ் பண்ணி இன்ன வரைக்கும் ஒரு பேர்டு விடலை அதில். அதான் சரியான ஃபன்னு. இன்னொன்று வந்து இப்போ அடுத்து வந்து நம்ம காக்டெயில் வாங்கி விட சொன்னீங்க, ஹேண்ட்டாமு. நம்ம அதையும் வாங்கி வச்சாச்சு. வாங்கி வச்சு ப்ரீடிங் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், அதையும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஜி ஃபுல்லாக நம்ம எப்பயுமே புறாலாம் நிறையா வச்சுருந்தோம். இப்போ புறாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. புறா ஃபுல்லாக நம்ம கொடுத்தாச்சு. ஏன்னா நம்மளால் இந்த சிட்டி, இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கண்ணே, ஃபுல்லாக பில்டிங் மட்டும்தான் இருக்கும். நம்மளை சுற்றி இவ்வளோ பெரிய பில்டிங் இருந்துச்சுன்னா வெறும் புறா மட்டும் தான் வெளியே போய் ஃபீடு எடுக்காமல் வீட்டுக்குள்ளே ஃபீடு எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இந்த பெரிய கேஜி, அந்த பெரிய கேஜி இந்த இதுக்குள்ளே தான் வச்சுருந்தோம். இதுதான் நம்ம புறா ஃபஸ்ட்டு செட்டப் போட்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாற்றியாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்குறது பாத்ரூம் டூர். பாத்ரூமில் லவ் பேர்ட்ஸு இதெல்லாம் வச்சுருப்போம். இப்போ இது ஃபிஞ்சஸ் வச்சுருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபீமேல் காக்டெயிலு இவனுக்காண்டி வாங்கி உள்ளே விட்டாச்சு. ப்ரீடிங் பண்ணுறான்னா ப்ரீடிங் பண்ணாமல் வச்சுருக்கான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இப்போதைக்கு இதில் டெம்பரரியாக இப்போ ஜோடி சேர்க்கறதுக்காண்டி போட்டு வச்சுருக்கேன். அடுத்து இப்போ ஃபிஞ்சஸ் ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு பேரு தம்பிக்கிட்டேருந்து பிடிங்கி வச்சுருந்தது. எனக்கு இவங்க சவுண்ட் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அவங்களும் எக்லே பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம ஸ்டூடியோ டூரு. ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறேன்னு நிறையா பேர் போடுவாங்க. நான் அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு ஃபோனு, ஓன் வாய்ஸு, இப்படி தான் போட்டு இப்போ இது பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு நம்ம டாகு எல்லாமே வந்து வேறு இடத்துல வந்து நம்ம கேட்டு தான் வாங்கி தரோம். எவ்வளோ கம்மியாக இப்போ பட்ஜெட் பண்ண முடியுமோ அவ்வளோ பட்ஜெட் கம்மியாக நம்ம பேசி வாங்கி தந்துட்டுருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு இடத்துலையும் நம்ம வந்து எவ்வளோ கம்மியாக எங்கே விற்கிது நம்ம தேடி பிடிச்சி அங்கே போய் வாங்கி கொடுத்துட்டு வரோம். சில இடத்துல டெலிவரி கொடுக்க முடியுது, சில இடத்துல டெலிவரி கொடுக்க முடியல. ஸோ அது ஒன்று தான் வருத்தமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் டெலிவரி கொடுக்கறதுக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஹோல்சேல் வந்து ஃபிஷ்ஷு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் நம்ம ஸ்டூடியோ டூர். தேங்க்யூ.